வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, உங்களோடு இணைந்திருப்பது முகிலன். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இந்த பாடலில் உள்ள தத்துவங்கள் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இது பகுதி 2. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு முகிலன் மோட்டிவேஷன். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. என்ன ஒரு அற்புதமான வரி பாருங்களேன். அதாவது இப்போது இந்த பாடலில் இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க அடிமையாக இருந்து நிறைய விஷயங்களை அவங்க இழந்திருக்கிறாங்க. அந்த உணர்வுகள் அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக பொதுவான சில விஷயங்களை சொல்லிகிட்டே வராங்க. அதாவது காற்று வீசுது இல்லையா, அந்த காற்று எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போது அடிமைகளை மட்டும் தனியாக அந்த காற்று விலக்கி விட்டுறது கிடையாது. அதே மாதிரி தான் கடல் நீரும் நாங்கள்லாம் அடிமை அப்படின்ற ஒரு காரணத்தினால எங்களுக்கு மட்டும் தனியாக சுடுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். தனியாக எங்களுக்கு எந்த பிரிவினையும் யாரும் வழங்கலை அப்படின்றது மாதிரியான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்துகிறாங்க. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. காலம் நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போயிடுறது இல்லைங்க, நம்ம கூடவே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். காதல் பாசம் தாய்மை இது வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை 3 சுற்றியும் தான் நம்ம வாழ்க்கையே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3ம் நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக நம்ம மறக்கிறதில்ல. தாய்மை நம்மை மறப்பதே கிடையாது அப்படின்னு அடித்து சொல்லலாம். அதனால் நம்ம அடிமையாக இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் எதையும் நம்ம இழக்கலை. வாழும்போது பசியில்லாமல் வாழவில்லையே, போகும்போது வேறு பாதை போகவில்லையே. அதாவது நம்ம வாழும்போது மொத்த வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ஒரு பசி இருக்குது. அப்போது பசியோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். போகும்போது வேறு பாதை போகவில்லையே. அதாவது வந்தது ஒரு வழி, போகிறது ஒரு வழி அப்படின்னு இருந்தால் நம்மளால் போய் சேர முடியாது சரியான இடத்துக்கு. அதே போல தான் கண்டிப்பாக நம்ம வந்த பாதையும் மறக்கக்கூடாது. அதனால் மறக்காமல் அதே பாதையில் தான் போவோம். அதனால் போகும்போது வேறொரு பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போலே நாடு காண வேண்டும் விடுதலை. அதாவது இந்த அடிமைகளுக்கெல்லாம் அப்போ வேறு என்ன தான் வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விடுதலை தான் இந்த அடிமைகளுக்கு தேவைப்படுது, வேண்டும் அப்படின்றத தான் இந்த பாடல் மூலிமா எடுத்து சொல்கிறாங்க. பாடல் முடிகிறப்போ இதை தெளிவாக உணர்த்துறாங்க. கோடி மக்கள் ஒன்றாக சேர்ந்து வாழறதுக்கு கண்டிப்பாக விடுதலை அப்படின்ற ஒன்று வேணும். கோயில் போல் நாடு விளங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்பையும் விடுதலை தான் வேணும். என்ன வேணும்? விடுதலை வேண்டும் அப்படின்றத ஆணித்தரமாக நம்ம கண்ணதாசன் இந்த இடத்துல பதிய வைக்கிறார். அடிமைகள் அனைவருக்கும் கண்டிப்பாக விடுதலை தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்கார். அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை. அடிமை வாழும் பூமி எங்கும், இங்கே மட்டும் கிடையாது, எந்த இடத்துல அடிமை எங்கே வாழ்ந்தாலும் சரி, வேண்டும் விடுதலை. என்ன ஒரு அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது இல்லையா அந்த பாடல். கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. நமக்கும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. இப்படியெல்லாம் பாடாப்பட்டு தாங்க நம்மளுக்கு இந்த சுதந்திரம் நம்ம கையில் வந்திருக்கு. அந்த சுதந்திரத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அடிமையாக எந்த இடத்துல யார் என்னைக்கு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக விடுதலை வேணுன்றத இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. மேலும் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.